நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் மிக குறுகிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடத்தில் ஏதேனும் கேட்டால் அதனை அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை என்றார்கள். அது எந்த நேரம் என்பதில் ரகசியமாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி லைலத்துல் கதிர் இரவு ரகசியமாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இருப்பினும் அதனை நீங்கள் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லவா? அதே போல ஜும்ஆவுடைய நாளில் அந்த துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த சிறப்புக்குரிய அந்த நேரத்தை சில இமாம்கள் சொல்கிறார்கள் தஹஜ்ஜுடைய நேரம் என்பதாக. இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள் ஜும்ஆவுடைய இரு ஹுத்துபாவிற்கு மத்தியில் என்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் அசருக்கு பிந்திய நேரம் என்கின்றார்கள். எனவே ஜும்ஆவுடைய நாளில் உங்களுடைய நேரங்களை வீணடிக்காமல் துவாவில் அதிக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவைகளையும் நோக்கங்களையும் அங்கீகரிப்பான்.